ம் இன்றைக்கு உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமான உன்னை விட்டு எனக்கு தெரியுமா? அதற்கு அவன் ஹலோ என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ஆள் பின்னால் போறிய உனக்கு என்ன கிடைக்கும்? முடிச்சிட்டிங்களா? அந்த ஆள் பின்னால் போறிய உனக்கு என்ன கிடைக்கும்? கவனிங்க. சோறு கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? தேவை சந்திப்பாரா? கவனிங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, கரங்களை சொல்லுங்கள், எனக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், ஐ நோ. நான் இன்றைக்கி அந்த வார்த்தை பேச நினச்சேன். யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், யோபு 19. ஐ நோ. யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபு 19 இல்லை இது திரையில் போட்டிருக்க பாருங்க. தமிழில் நான் அறிந்திருக்கிறேன், அதெல்லாம் விட்டுடுங்க. ஐ நோ. இங்கிலீஷில் பாருங்கள், ஐ நோ. இந்த அதிகாரம் படித்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு போகிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் நீங்கள்லாம் படித்தவங்க தான். அதில் நான் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. இங்கிலீஷில் போடுறீங்களா? இங்கிலீஷில் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சரி வேண்டாம், நானே சொல்கிறேன், கவனிங்க. 19:2 நான் வேகமாக படிக்கிறேன் கேளுங்க. 19:2 வருத்தம், வார்த்தைகளால் வருத்தம். இதுக்கு காரணமே கூட இருந்தவங்க தான். அடுத்து நொறுக்கப்பட்ட வாழ்க்கை. 3ஆம் வசனம் நிந்திக்கப்பட்ட வாழ்க்கை. 6ஆம் வசனம் விரோதமான வாழ்க்கை. 5ஆம் வசனம் விரோதமான வாழ்க்கை. 2ஆம் வரி நிந்தையான வாழ்க்கை. காரணமின்றி என்னை கடிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் என்ன கவித்து போடுகிற வாழ்க்கை. ஹலோ, சில பேரோட கூட போன என்ன ஆயிடுது? நம்மளை கவுத்துடுறான். சொல்கிறேன் இல்லைங்க, நல்லா தான் இருந்தாருங்க அந்த பாஸ்டர், என்னை கொண்டு போய் கவுத்துட்டாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என் கொண்டு போய் கவுத்துட்டான். அப்பம் கொண்டு போய் கவுக்கலை. சொல்லுங்க, என்னை கவிழ்த்து. அப்புறம் கொடுமை. 7ஆம் வசனம் கொடுமை. கவனிங்க. 7ஆம் வசனம் கடைசி வார்த்தை நியாயமே இல்லாத வாழ்க்கை. பாஸ்டர், எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது, பைபிளே பார்க்க மாட்டேன்றீங்களே. புரியவே மாட்டேந்தில்ல. ரைட். நியாயமே இல்லையா, விசாரிக்கிற ஆளே இல்லையா.